வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஷியோமியோட MI லைனப்பில் ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, MI 10T. ஸோ அந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் தான் நம்ம இந்த பதிவில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி MI 10 லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா MI 10T ப்ரோன்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இரண்டு மொபைல் ஃபோனுக்கு நடுவில் MI 10T அப்படிங்கிற இந்த மொபைலை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இரண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை 35,999 ரூபா. அதே இது 8GB RAM இருந்தது அப்படின்னா 37,499 ரூபா. இரண்டு கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஃபினிஷில் இருக்குது. பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் முன்னாடி பின்னாடி கேமராக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு கிளாசி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருக்குது. பட் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல். என்ன, அந்த கேமரா ஹம்ப் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. கையில் பிடிக்கிறப்போ அடிக்கடி தட்டுப்படுது. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் USB Type-Cக்கான ஒரு போர்ட், ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கர் கீழே கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் இருக்குது. சிம் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மொபைலுடைய மேல்புறத்தில் IR போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவும் கிடையாது. மொபைலினுடைய பின்புறத்தில் மிகப்பெரிய ஒரு கேமரா ஹம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த ஹம்புக்குள்ள ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காங்க. இந்த கேமராவுடைய சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கான காரணம் அதில் இருக்க 64 மெகா பிக்சல் கேமரா. டிசைனில் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் வேற கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் எல்லா சைட்லையும் கொடுத்துட்டாங்க. குறைகள்னு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் கொஞ்சம் திக்காக பெருசாக இருக்குது. 216 கிராம் 9.3 mm திக்னஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. 3.5 ஆடியோ ஜாக்கும் கிடையாது. டிஸ்பிளேயை பற்றி பார்ப்போம். முன்புறத்தில் ஒரு 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே தான் இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட். 144 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு ஃபாஸ்டான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு மொபைல் ஃபோனில் 144 கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டெப் டவுன் வேல்யூ ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, இல்லை 2 வேல்யூ கொடுப்பாங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் இன்டெலிஜென்ட் அடாப்டிவ் டிஸ்பிளே அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏத்தாப்புல அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் தேவையோ அது மட்டுமே யூஸ் பண்ணிக்கும். பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுத்துருக்காங்க. நாட்சுடைய சைஸ் சிறுசாக இருக்குது, அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆனால் டிஸ்பிளே வந்து AMOLED பேனல் கிடையாது. AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா பிரைட்னஸும் அந்த லைவ்லியான கலர்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும். பட் இவங்க கொடுத்துருக்க LCD டிஸ்பிளேல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அக்யூரேட்டாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரீடிங் மோடு கொடுத்துருக்காங்க, ஐ ப்ரொடெக்ஷன் மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் TUV ரெயின்லேண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐ ப்ரொடெக்ஷன் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனை ஓவராலாக யூஸ் பண்ணுறப்போ இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. என்ன ஒரே ஒரு சின்ன குறை, AMOLED பேனல் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் டாப்பில் இருந்திருக்கும். சரி, கேமரா பற்றி பார்ப்போம். பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட்னு சொன்னேன் உங்களுக்கு. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனியினுடைய IMX682 சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சர் எங்கன்னு தேடுறவங்களுக்கு இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளே அவங்க டெப்த் சென்சரா யூஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கறதுக்கு 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துட்டாங்க. இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் எக்கச்சக்கமான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்குது. அதில் ஒரு தில்லாலங்கடி வேலை என்ன அப்படின்னா இதனால 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். சரி, 8K வீடியோஸ் கூட நிறைய பேர் ஷூட் பண்ண போகிறது கிடையாது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா க்ளோன் அப்படிங்கிறது. ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறப்போ இல்லை வீடியோ நீங்கள் எடுக்கிறப்போ நீங்களே அந்த வீடியோவில் இரட்டை வேடம், ட்ரிபிள் ஆக்ஷன், குவாட்ரபிள் ஆக்ஷன்லாம் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மோட் வச்சு நான் நிறைய நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் வச்சுங்களேன். அது தவிர யூஸ்வலாக MIனுடைய மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இல்லை கொடுத்துருக்காங்க. நைட் மோட் இருக்குது, 64 மெகா பிக்சல் மோட் இருக்குது, ஷார்ட் வீடியோ, பேனரோமா, டாக்குமெண்ட் மோட், vlog மோட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வீடியோ, லாங் எக்ஸ்போஷர். அதில் வந்து நீங்கள் மூவிங் க்ரௌட் ஷூட் பண்ணுறீங்களா, இல்லை நியான் ட்ரெயில்ஸ், ஆயில் பெயிண்டிங், லைட் பெயிண்டிங், இந்த மாதிரி பல வகையான மோட்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் மோடும் கொடுத்துருக்காங்க. மொபைல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸுடைய தரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய டீட்டெயில்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. எட்ஜஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. லைட்டு கம்மியாக இருந்தாலுமே ஃபோட்டோனுடைய கிளாரிட்டியில் எந்த குறையும் வரல. போகே மோட் ரியர் கேமராவில் பர்ஃபெக்டாக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் அக்யூரேட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய அந்த போகே மோடு மட்டும் எட்ஜ் டிடெக்ஷன் லைட்டாக பிசுறு தட்டுது.
மற்றபடி எக்ஸ்போஷரா இருக்கட்டும், சேச்சுரேஷன் லெவல்ஸா இருக்கட்டும், ஹைலைட், ஷேடோஸ், HDR, டைனாமிக் ரேஞ்சினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த கேமரால பெஸ்டா கொடுத்திருக்காங்க. என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்ல, அதாவது ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் பட்ஜெட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா மொபைல் போன்ஸ் அப்படின்னா நான் யூஸ் பண்ண இந்த MI 10T தான் நான் சொல்லுவேன். ஃபிளாக்ஷிப்னு சொல்லியாச்சு. ஹார்ட்வேரை பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 865 கொடுத்திருக்காங்க. 5G சப்போர்ட்டட் மொபைல் போன் இது. RAM 6GB மற்றும் 8GB வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. LPDDR5 யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 3.1 டைப்ல 128GB ஒரே ஸ்டோரேஜ் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இல்ல அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம் தான். பட் இருந்தாலும் இந்த மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபாஸ்ட் அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ஃபாஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஒரு அப்ளிகேஷனை திறக்கிறதா இருக்கட்டும், இல்ல மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், இல்ல கேமிங் விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாமே ஃபாஸ்டா கிளீனா ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேம் விளையாடுறப்போ அதுவும் ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமா கிடையாது. ஹை கிராபிக்ஸ் மோட்ல வச்சு ஹை ஃப்ரேம் ரேட் தள்ளக்கூடிய கேம் நீங்க விளையாண்டாலுமே எந்த இடத்துலயும் ஒரு ஃப்ரேம் டிராப் இல்லாம, ஒரு லாக் இல்லாம ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்திருக்காங்க, தேவையில்லாத எனர்ஜி சென்சரும் கொடுத்திருக்காங்க. ஆனால் டூயல் ஸ்பீக்கர் கொடுத்தது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். கேமிங் விளையாடுறப்போ மட்டும் கிடையாது, மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கும் இந்த டூயல் ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கு. சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் போன்ல MIUI 12 கொடுத்திருக்காங்க. யூசுவலா வரக்கூடிய MI மொபைல் போன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த MIUI 12ல எக்கச்சக்கமான ஆட்ஸ் வரும். ஆனா இந்த UIல சுத்தமா ஆட்ஸ் கிடையாது. திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த மொபைல் போனை நான் யூஸ் பண்ண வரைக்கும் சுத்தமா ஆட்ஸ் கிடையாது. ஆனா எக்கச்சக்கமா ப்ளோட்வேர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளோட்வேர்லாம் ஒவ்வொன்றா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ப்ளோட்வேரை சில சமயம் டிசேபிள் பண்ணி விட்டு, இல்லை நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். MIUI 12ல எக்கச்சக்கமான அம்சங்கள் இருக்கு. அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன். ரெகுலராக செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கூட வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து எனக்கு நவம்பருக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து இறங்கியிருக்கு. பேட்டரி பத்தி பேசணும்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பாக்ஸுக்குள்ள 33 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்றதுக்கு 2 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு இந்த மொபைல் போன் 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. தொடர்ந்து நீங்க கேம் விளையாண்டுகிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் பார்த்தோம்னா 6 to 7 hours கிடைக்குது. ஓவராலா ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் போனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு செக்மெண்ட்ல நம்ம பார்க்கறப்போ அதுல இருக்க நிறைகள் குறைகள் எல்லாமே இந்த வீடியோ முழுக்க நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் GiriSonnaSeri டெக் சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.